வாழ்க்கையினுடைய எல்லா இடத்திலும் நீங்கள் உங்களை முன்னிலைப்படுத்திக் கொண்டே இருக்கிற பொழுது சிக்கல்கள் பெரிதாகி கொண்டே இருக்கும். இன்னைக்கு மெமரி ஃபுல் ஆகிற அளவுக்கு போட்டோவா இருக்கு, மெமரியே இல்ல. எதை கேளு போன்ல தான் பாக்குறேன். அன்னைக்கு ஒருத்தர் ஃபேமிலி போட்டோ காமிங்கிற என் நண்பன், நான் பையன் இவ்வளவு ஃபேமிலியாடா உனக்கு, ஸ்கிரால் பண்ணி போயிட்டே இருக்கேன். இல்லடா மச்சான் நல்ல போட்டோவா காமிக்கிறேன். 4 போட்டோ வச்சிருந்தா டக்குனு ஒரு போட்டோ காமிக்கலாம்ல, 4000 போட்டோ. இதுல என்ன சார் நான் என்ன சொல்றேன், இப்ப என் முகம் உங்களுக்கு பிடிக்கல, எனக்கு பிரச்சனை இல்ல, உங்களுக்கு பிடிச்சா பிடிக்காது. என் முகம் எனக்கே பிடிக்கல போன்ல, இவன் எடுக்கிறான், இவனே நல்லாவே இல்லடா. குரூப் போட்டோ எடுப்பாங்க மேடம், குரூப் போட்டோ எடுத்து முடிச்சோம், குரூப் போட்டோ தான் அதை பாக்கணும். உடனே ஜூம் பண்ணி அவனை பாக்குறது, ஏய் நல்லா இல்ல இன்னொரு போட்டோ எடுக்கலாம் வாங்க ப்ளீஸ். அடுத்த போட்டோங்கிறது என்ன தெரியுமா, அந்த போட்டோக்கு பின்னாடி என்ன இருக்கோ அந்த நினைவுகளை மீட்டெடுக்கிறது பேர் தான் போட்டோ. இப்ப நீங்க ஊட்டி போறீங்க ட்ரிப்பா ஃபேமிலி, இல்லனா ஊட்டியில பின்னாடி மலை இருக்கணும், பசுமை இருக்கணும், அதுக்கு நடுவுல குட்டியா ஓரமா நம்ம குடும்பம் நிக்கணும். எங்க போனாலும் பல்லச்சு இவனே ஃபுல்லா ஸ்கிரீன் ஃபுல்லா. எங்க போனீங்க ஊட்டி, ஊட்டி மாதிரியே இல்ல, எப்படி இருக்கும் இப்படி முகரைய பக்கத்துல எடுத்தா. ஏன் எங்க வந்தது இங்க நமக்கு மைண்டுக்குள்ள யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையினுடைய எல்லா இடத்திலும் நீங்கள் உங்களை முன்னிலைப்படுத்திக் கொண்டே இருக்கிற பொழுது சிக்கல்கள் பெரிதாகி கொண்டே இருக்கும்.